ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பருப்புலாம் போட்டு வறுத்து ரசம் வைக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பார்த்துருப்பீங்க ரசம். இது ஒரு மெத்தடு. ஒரு கடாயில் ஒரு 3-4 காஞ்ச மிளகா, ஒரு 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது போட்டு லைட்டாக வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் மிளகு. ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் தனியா. இது எல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துட்டு, அதோட நான் ஏற்கனவே வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வெந்தயம் முழுசாக கூட போடுறது இருந்தால் இந்த பருப்புலாம் போடுறோமே அப்போ கூட போட்டுக்கலாம். இது வெந்தயத்தூள் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள். ஏற்கனவே கட்டி பெருங்காயத்தை நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஆறின பிறகு பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணின்னு ஒரு சட்டியில் கடலை எண்ணெய் தேவையான அளவு விட்டு கடுகு போட்டு தாளிக்கிறோம். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த பிறகு ஏற்கனவே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மிளகாய், தனியா, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த பொடியை இதில் போட போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையும் 2 வரமிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தூள் பண்ணி வச்சுருக்கிற பொடியை இதில் போட்டு 2 பரட்டி புளி தண்ணி, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கிறோம். இது துவரம்பருப்பு, இந்த உளுத்தம் பருப்புலாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்கும். நம்ம புளி போடும்போது எப்போவுமே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுவோம் இல்லைங்களா, நாட்டு சர்க்கரை போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு நுர வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், கொதிக்க விடாமல் அதை நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு நல்ல கமன்னு நல்ல சுவையான நம்மளுக்கு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி தேவையான உப்பு, நாட்டு சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம நுர வந்த பிறகு இறக்கிடணும். இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.